சொல்லுங்க. சில்வர் சில்லர் எடுத்திருக்கீங்களா? ஓகே. சொல்லுங்க. அப்புறம் மந்த்லி ஃபிளிப் ப்ரோ. ஓகே. மந்த்லோட லோ எங்க இருக்கு? சூப்பர். இப்ப பார்க்கும்போது என்ன ட்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்டா இருக்கா? மைனஸ் செக்ஷன் மார்க் அப்படியே. மந்த்லில சூப்பர். இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல மைனஸ் செக்ஷன் மார்க் பண்ணா எந்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கும்? வீக்லி ப்ரோ. வீக்லியா? நைஸ். வீக்லி லோ. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீக்ல போய் டெய்லி மார்க் பண்ணணும். இல்லனா டெய்லி போய் ஓகே. வீக்லி போங்க. வீக்லில ஒன்றும் விசிபிளா தெரியல. டெய்லியே போய் பார்க்கணும். உங்களுக்கு கேண்டல்ல சொல்லி கொடுத்துருக்கேன்ல, கேண்டல் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, பாருங்க எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. புரியல ப்ரோ. கேண்டல்ல எப்படி ஸ்விங்ஸ் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? மார்க் பண்ணுங்க. அதுல லோ எங்க இருக்கு? இதுவா? ஓகே. இப்போ இந்த லோ பிரேக் ஆனா என்ன பண்ணுவீங்க? புரியல. ஒரு மைனஸ் செக்ஷன், இப்போ இந்த மைனஸ் செக்ஷன் லோ மார்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அந்த லோ பிரேக் பண்ணா என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட்? லோ பிரேக் பண்ணா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுவீங்க. ரீட்ரேஸ் செக் பண்ணுவீங்களா? ஆமா. ஏன்னா எதுக்காக ரீட்ரேஸ் வராங்க? வீக்லிக்கு ரீட்ரேஸ் போறாங்க. வீக்லிக்கு ரீட்ரேஸ்மென்ட் வருதா அப்படின்னு பாப்போம். எஸ் 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 எஸ். போங்க. இப்போ டெய்லி போங்க. வேற ஸ்ட்ரக்சர் தெரியுதா பாருங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஓகே. அதுக்கு மேலேயே வந்து கேண்டல்ஸ்ல ஸ்விங்ஸ் இருக்காங்க. சோ நீங்க வந்து 4 ஹவர்ல கூட போய் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே. 4 ஹவர்ஸ் போங்க. 4 ஹவர்ஸ்ல இங்க ஒரு ஃபிளிப் ஆகி பிஓஎஸ் ஆயிருக்கு. பிஓஎஸ் ஆயிருக்கா? மார்க் பண்ணுங்க. எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு? மார்க் பண்ணுங்க. ஜஸ்ட் லைன் மட்டும் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல வந்து 4 ஹவரா என்னன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஒரு இது எதுக்காக சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஒருவேளை டெய்லிக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் வருது. ரீட்ரேஸ் ஆகலாமா? செக் பண்ணுங்க. ரீட்ரேஸ் செக் பண்ணுங்க. எதுக்காக அங்க இருந்து செக் பண்றீங்க? ரீசன் சொல்லுங்க. ரீசன் இங்க ஒரு ஃபிளிப் மாதிரி உங்களுக்கு கேண்டில்ல தெரியுது. ஓகே. அதனால இங்க இருந்து செக் பண்றேன். மத்தபடி மெயின் ரீசன் என்ன? மெயின் ரீசன் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு 50 to 60 வரலையா அந்த இம்பல்ஸ்? 50 to 60 வரும். சோ அதுக்கு நம்ம செக் பண்றோம். அது நீங்க 4 ஹவர்லயே போய் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது அதுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். புரியுதுங்களா? 4 ஹவர் போங்க. 4 ஹவர்ல அதுக்குள்ளேயே வந்து எவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு ப்ராப்பரா வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களா இல்லையா நம்ம செக் பண்ணணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா டே லோல இருந்து நம்ம செக் பண்ணுவோமா? ஜோன் மார்க் பண்ணிங்க. ரீட்ரேஸ் ஏரியா. ஓகே. ரிமூவ் பண்ணுங்க. 4 ஹவர் இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. 4 ஹவர் இது பிஓஎஸ் ப்ரோ. ஓகே. அதோட இம்பல்ஸ் இது மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ்ல இருக்கு. சூப்பர். இப்போ அதுக்குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. நம்ம இம்பல்ஸ் குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணா எந்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கும்? 15 மினிட்ஸ்ல. 15 மினிட்ஸ்லயா? மார்க் பண்ணுங்க. இதுல ஒன்றும் பெருசா தெரியலையே ப்ரோ. ஸ்விங் இருக்கு பாருங்க. அதுக்குள்ளேயே ஸ்விங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க பாக்குறீங்களா? ஓகே. அதுக்குள்ளேயே தெரியுது பாருங்க. எஸ் ப்ரோ. அதுதான் நம்மளுக்கு இங்க பிரேக் ஆயிடுச்சுல. அது பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இம்பல்ஸ் அது. அந்த இம்பல்ஸ்குள்ள தான் நம்ம பாக்குறோம். அதுக்குள்ள தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பாக்குறோம். புரியுதுங்களா? மைனஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்ப இத அதை பிரேக் பண்ணிட்டும் வரலாம். ஃபிளிப்பாவும் பாத்துக்கலாமா? அதை பிரேக் பண்ணிட்டும் வரலாம். அந்த பிஓஎஸ் இருக்குல்ல இந்த லைன், அதை பிரேக் பண்ணிட்டும் வந்து ஸ்ட்ரக்சர் மைனஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம். அதுக்குள்ளேயே வரலாம். எப்படியோ நான் வந்து 2 மெத்தட் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லயே வந்து காமிச்சிருக்கேன். மைனஸ் ஸ்ட்ரக்சர் இப்படியும் ஃபார்ம் ஆகலாம். அப்படின்னா வந்து ஐய பிரேக் பண்ண அப்புறமா வந்து
மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா? ம். ம். ஓகே, இப்போ போங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? போய் இதுக்குள்ள பார்க்கணும். அதுக்குள்ள பார்ப்போமா? ம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வருதான்னு பார்க்கணும். ஓகே, வரணும்னா என்ன நடக்கணும்? அந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் வரணும்னா இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும்னா ஒரு ஃபிளிப் பிஓ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும். ஓகே, அது என்ன டைம் ஃப்ரேம் அது? இப்போ நீங்க வந்து இம்பல்ஸ் மார்க் பண்ணிருக்கீங்க. நம்ம இம்பல்ஸ் மார்க் பண்ணிருக்கிறது 15 மினிட்ஸோட. போங்க 15 மினிட்ஸ் போங்க, 15 மினிட்ஸ்ல போயிட்டு பாருங்க. இந்த டைம் நான் இந்த இடத்துல வந்து ஃபிளிப் ஆயிருக்கு, இங்க ஒரு பிஓஎஸ் ஆயிருக்கு. மார்க் பண்ணுங்க. ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கா? ஆமா. ம், ரெண்டு சேஞ்ச் ஆயிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கலையோ அதுக்கு செக் பண்ணணுமா? இதுல கீழ இருந்து பாத்துட்டு போங்க. ஒன் பை ஒன்னா பாத்துட்டு போங்க ப்ரோ, எந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் பண்ணலன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஓவரால் செக் பண்ற கூடாது. ஓகேவா? ஓகே. இம்பல்ஸ் தரலையா? வரல. இப்போ ஓவரால் செக் பண்ணுங்க. இப்போ இதுக்காக தான் வந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க, ரீடெஸ்ட் வராங்க. அதோட லோ எங்க இருக்கு? கீழே வரையும் இருக்கு, 6 o'clock மேல. அதோட ரீடெஸ்ட் ஏரியா மார்க் பண்ணி வைங்க. ரீடெஸ்ட் ஏரியா ரிமூவ் பண்றாங்க. இப்போ மார்க்கெட் எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு? ட்ரெண்ட் இது இதுக்கு ப்ரோ, ரீட்ரேஸ்மென்ட்க்கு போறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து பை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ அந்த ரீடெஸ்ட் ஏரியா வரையும் போக போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு பை என்ட்ரி எடுக்கணும். என்ன நடந்தா ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம்? இங்க ஒரு இத தாண்டி ஒரு ஃபிளிப் ஒரு பிஓஎஸ் நடந்தா பை என்ட்ரி. ஆல்ரெடி பிஓஎஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? பிஓஎஸ் ஆயிட்டு அந்த இம்பல்ஸுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏரியால இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஏரியால என்ன நடந்தா நான் பை என்ட்ரி எடுக்கலாம்? நான் என்னோட டார்கெட் எங்க வைப்பேன்? அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஏரியா டார்கெட் வைப்பேன். இந்த இடத்துல என்ன நடந்தா நான் வந்து பை என்ட்ரி எடுக்கலாம் நான் கேட்கறேன். எனக்கு பாத்துல மார்க் பண்ணி காமிங்க. இங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. எஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் கரெக்டா வருது பாருங்க, ஸ்ட்ரக்சர் பாருங்க. பார்த்தே தப்பா மார்க் பண்றீங்க. பொறுமையா பாருங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. அங்க இருந்து மேல போயிட்டு கீழே வந்திருக்காங்களா? அகைன் என்ன நடக்கணும்? இந்த இடத்துல என்ன நடந்தா நான் பை என்ட்ரி எடுப்பேன். எக்ஸ்ட்ரீம் ஏரியால இருக்காங்க. நம்ம எடுக்க போற ஏரியா 2 ஏரியா, அதுல எக்ஸ்ட்ரீம் ஏரியால இருக்காங்க. ஸ்ட்ரக்சரா வந்திருக்கு. ஸ்ட்ரக்சரா வரும்போது என்ன கன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம்? ஸ்ட்ரக்சரா வரும்போது ஃபிளிப் பிஓஎஸ் பார்ப்போம். ஃபிளிப் பிஓஎஸ் பார்ப்போமா? அது மார்க் பண்ணுங்க. அதுதானே அவ்வளவு நேரம் கேக் மார்க் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர்றத கேக்குறீங்களா ப்ரோ? இல்ல இங்க இருக்கிறது? இப்போ நீங்க கரண்டா மார்க் பண்ணி காமிங்க. இதுக்கப்புறம் இப்படி வந்தா நான் வந்து ட்ரேட் எடுக்கலாம், பாத்துல மார்க் பண்ணி காமின்னு சொல்றேன். அகைன் ஃபிளிப் ஆயிடுச்சு, பிஓஎஸ் ஆயிட்டாங்க. இப்போ அந்த இம்பல்ஸுக்கு இந்த இம்பல்ஸுக்கு 50 to 60 பார்த்து நம்ம இப்படி எடுத்துடலாம். இந்த போற மாதிரி. ஓகே, சூப்பர். இப்போ அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஏரியா வந்துட்டாங்களா? அங்க என்ன கன்ஃபர்மேஷன்ல நம்ம பாப்போம் சொல்லுங்க. ஆர்டர் பிளாக், ஏதாவது இது இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா பார்ப்போம். வேற நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு 3 or 4 கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? அதெல்லாம் மெட் ஆவனாதான் வந்து என்ன பண்ணணும்? கேண்டல் 6 இருக்கு, நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் மெட் ஆன அப்புறமா தான் ஒரு பை என்ட்ரி எடுக்கணும். அது வரையும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆகும்போது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்த அப்புறமா அந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் ஏரியால கேண்டல் கன்ஃபர்மேஷனோ அப்படி இல்லைன்னா வந்து எதனா ஜோன்ஸ் இருக்காங்களா, அந்த ஜோன்ல வந்து டேப் பண்ணும்போது ஒரு பையிங் ரிஜெக்ஷன் வரணும்ல, அது வந்து அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் எது வரையும் இருக்கணும்? அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் ஏரியா டார்கெட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? செல் ஆகணும்னா என்ன ப்ரோ பண்ணணும்? இப்ப செல் ஆகணும்னாவா? செல் என்ட்ரி எடுக்கணும்னா வந்து அந்த ரீடெஸ்ட் ஏரியா போயிட்டு அகைன் ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் நடந்ததுன்னா நம்ம ஒரு செல்லுக்காக நம்ம பார்க்கலாம். இங்க ஏன்னா 4 ஹவர்ல டவுன் ட்ரெண்ட், 15 மினிட்ஸ்ல டவுன் ட்ரெண்ட், டெய்லியில மட்டும் தான் அப் ட்ரெண்டா இருக்கு. ஓகேவா?
ஸோ 2 டைம் ஃப்ரேம் வந்து சிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே. புரிஞ்சுதா? ஓகே. அந்த மாதிரி சிங்க் பண்ணீங்கன்னா வந்து ப்ராப்பரா மார்க்கெட் போகும். அப்படி இல்லைன்னா வந்து 2 அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் ஃப்ரேமா இது கூட இன்னொரு டைம் ஃப்ரேம் செட்டிங்கன்னா புரியுதுங்களா? ட்ரெண்டுக்காக ஓகே. ட்ரெண்ட் கூட போக சொல்றேன் நான். இப்போ நம்ம ஓகே. பார்த்த என்ட்ரியே வந்து ப்ரோ ட்ரெண்டுக்கு என்ன அகைன்ஸ்டா பார்த்தது. ஓகே. புரியுதுங்களா? இப்ப என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, மார்க்கிங் எல்லாம் பண்ணிடுறோம் ப்ரோ. ஆனா ம் இது ம். இப்ப அப்புக்காக நம்ம பண்ணணுமா? இல்ல டவுனுக்காக பார்க்கணுமா? அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து ட்ரெண்டுக்கு ஆ. அகைன்ஸ்டா போகுது ப்ரோ. கவுண்டர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ஓகே. ட்ரேட். ஓகேவா? இதே வந்து ப்ரோ ட்ரேட் எப்படின்னா வந்து அந்த ரீடேஸ் ஏரியா இருக்கா, அந்த ரீடேஸ் ஆ. ஏரியால போய் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வந்தாதான் நீங்க வந்து செல்லே போகணும். அது ட்ரெண்ட் கூட நம்ம ஓகே. போறது. ஓகே. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனீங்கன்னா வந்து அடி வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் நல்லா ஆ. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறமா நீங்க போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. ம் ம் ம். அப்ப நம்ம வந்து ட்ரெண்ட் கூட போனோம்னா, நம்ம வந்து இந்த ஏரியால வெயிட் பண்ணணும். எஸ் 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 எஸ். ரீட்ரேஸ்மென்ட்க்கு. பட் இங்க ம். வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? கீழ போறதுக்கு? வராம போனோம் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்தாதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரேட் எடுக்க போறோம். ட்ரெண்ட் அது எடுக்க வரையும் நம்ம போறோம். வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பேர் பார்க்க போறது இல்லைல்ல. நிறைய பேர்ஸ் ஓகே. இருக்கு. நம்ம ம். செட்டப்புக்கு வந்தாதான் நம்ம எடுக்கணும். அதை விட்டு நம்ம போய் எங்கேயோ வந்து பை என்ட்ரி கிடைக்குது, செல் என்ட்ரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போகணும். கண்டிப்பா அடி வாங்குவீங்க. ஓகேவா? ம். நம்மளுக்கு தெரியும்ல, அந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பா 50 to 60% வரும். ஒன்ஸ் வரலன்னா ஓவராலா வருவாங்க. ஓகேவா? ஓகே.